எதை சொன்னால் உன்னுடைய சகோதரன் வெறுப்புக்குள்ளாகுவானோ அதை நீ பேசுவதுதான் புறம் என்றார்கள். எதை பற்றி நீ பேசுவதை உன்னுடைய சகோதரன் வெறுப்பானோ, அவன் ஒண்ணு செஞ்சிருப்பான்ப்பா, அதை நீ பேசுறல்ல, நீ பேசுவதை அவன் கேட்டால் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அல்லது உன் மீது வெறுப்படைந்து கோபம் அடைவானோ அதுதான் புறம் என்கிறார்கள். அப்போ ஒரு சஹாபி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பேசுவது என்னுடைய சகோதரனிடத்தில் இருந்தாலுமா? நான் சும்மா ஒண்ணு சொல்லல. சில பேர் சொல்லுவாங்க, புறம் பேசிட்டு நான் பார்த்தது தானே சொன்னேன், நான் கேட்டது தானே சொன்னேன், என் கண்ணு முன்னாடி நடந்தது தானே சொன்னேன், அது என்ன தப்பா, அது என்ன குத்தமா? என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கும் போது அவன் அதை செஞ்சாங்க, அவன் பேசுறதை என் காதால நான் கேட்டேங்க, இதுக்கு மேல என்னங்க வேணும் என்று அடுத்தவனை பற்றி அவன் இல்லாத நேரத்தில் நீ பேசுகிறாயே, அது நியாயம் என்று அது சரி என்று நினைக்கிறாயே, அப்படி நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீ பேசுவது உன்னுடைய சகோதரனிடத்தில் இருந்தால் அதற்கு பெயர் புறம், நீ சொல்லுவது அவனிடத்தில் இல்லை என்றால் அதற்கு பெயர் அவதூறு. அப்படின்னா புறம் பேசுறதுக்கு ஷரியத் அடிப்படையில் தண்டனை இருக்குதா? உலகத்துல விபச்சாரத்துக்கு தண்டனை இருக்குல்லங்க, சாராயம் குடிக்கிறது தண்டனை இருக்குல்ல, திருடுறதுக்கு தண்டனை இருக்குல்லங்க, ஷரியத் அடிப்படையில் கையை வெட்டணும்னு சொல்லி. இது மாதிரி புறம் பேசுறதுக்கு ஷரியத்துல தண்டனை இருக்குதா? தண்டனை கிடையாது, அல்லாஹ்விடத்துல தௌபா தேடணும். ஆனால் நீ அவதூறு சொல்வானே ஆனால் ஷரியத்தின் அடிப்படையில் அது குற்றமாக மாறும், கிரிமினல் குற்றங்கிறாங்க. அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒன்றை உண்மையிலேயே நீ நல்லவனாக யோக்கியனாக அவன் செய்தது தவறுதான் என்று உனக்கு தெரியுமே ஆனால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவன்கிட்ட போய் சொல்லணும். நம்ம ஆளுங்க என்ன பண்றது, அவன் செஞ்சதானே சொன்ன, அவன் செஞ்சதை சொன்ன, யார்கிட்ட சொன்ன? அவன்கிட்ட போய் சொல்லு, இப்படி நீ பேசுன, இப்படி பண்ணா அது தப்புப்பா, இந்த வியாபாரம் தப்புப்பா, பிள்ளைகளை கவனமா வளர்ப்பா, அவன்கிட்ட சொல்லு. நீ என்ன பண்ற, வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறியே, அதுக்கு உனக்கு அனுமதி இருக்குதா? அந்த காரியத்தை நீ செய்யலாமா? அப்படி நீ செய்வது எவ்வளவு கேடுகட்ட காரியம் தெரியுமா? செத்து போன உன் சகோதரனின் கரியை திங்கிறதுக்கு சமம்.